உங்களுக்காக யார் உழைக்கிறார்கள், உங்களுக்காக யார் குறைப்பாங்க. வருவாங்க, புதுசாக வருவாங்க, யாரோ வருவாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டேன். தேர்தலோட காணாமல் போயிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் வருவாங்க, புதுசாக ஒரு 4 பேர் புதுசாக அறிக்கை கொடுப்பாங்க, புதுசாக கோஷங்கள் சொல்லுவாங்க, நான் காப்பாற்றிடுறேன் இதை பண்ண. ஆனால் யாரும் இல்லை. ஏன் இவங்க வீட்டு புள்ள மட்டும் முக ஸ்டாலின் மட்டும் இவங்க அப்பா முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவர் புள்ள முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர் வரலாம். உன் புள்ள மட்டும் டாக்டர் இன்ஜினியர் வரக்கூடாதா? வீட்டுக்கு வரி, கோர் வீட்டுக்கு வரி, குப்பைக்கு வரி, தண்ணிக்கு வரி, உன் வீட்டுக்கு குடிக்கிற சரக்கு விலையும் ஏற்றிட்டான். அதுவும் வாய்ந்து போச்சு. சம்பளம் வாய்ந்ததா? அதே 10,000 தான் இன்னைக்கு வாங்குறாரு. அன்னைக்கு 300 ரூபாய் கூலி தான், இன்னைக்கு அதே 300 ரூபாய் கூலி தான். அந்த கூலியும் ஒழுங்கா வரமாடுது. தண்ணி வரி கட்டினாதான் ஏரி வேலை தருவோன்னு சொல்றாங்க. எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இவ்வளவு கொடூரமான ஆட்சி, குடிக்கிற தண்ணிக்கு வரி போட்ட ஆட்சி இந்த ஸ்டாலின் அரசு தான். எனக்கு தெரிஞ்சு வாட்டர் டேக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் குழந்தையா இருக்கும் போது பார்த்துக்கிறேன். திண்டிவனம் டவுனில் குழந்தையா இருக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த 50 வருஷமா நாங்கள் இந்த டேக்ஸே கேள்விப்பட்டதில்லை, குடிநீர் வரியும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த ஆட்சியில் வீட்டுக்கு வரி, கோர் வீட்டுக்கு வரி, குப்பைக்கு வரி, தண்ணிக்கு வரி, உன் வீட்டுக்கு குடிக்கிற சரக்கு விலையும் ஏற்றிட்டான். அதுவும் வாய்ந்து போச்சு. சம்பளம் வாய்ந்ததா? அதே 10,000 தான் இன்னைக்கு வாங்குறாரு. அன்னைக்கு 300 ரூபாய் கூலி தான், இன்னைக்கு அதே 300 ரூபாய் கூலி தான். அந்த கூலியும் ஒழுங்கா வரமாடுது. எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில். விலைவாசி கடுமையாக வாய்ந்து போச்சு, அனைத்து கட்டணமும் வாய்ந்து போச்சு, பள்ளி கட்டணம் கடுமையாக வாய்ந்து போயிருக்கிறது. கல்வி கட்டணம் ரத்து பண்ணுவேன்னாரு, பண்ணலை. உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. 10 வருஷம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி லட்சம் நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம். ஜாதி வித்தியாசம் பார்த்தோமா, ஏழை பணக்காரன் பார்த்தோமா, எல்லாருக்கும் கொடுத்தாங்க அம்மா. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு லேப்டாப் ஒருத்தர் கூட இல்லை. யாருக்கும் லேப்டாப் இல்லை. ஏன் இல்லை? உங்கள் பிள்ளைலாம் படிக்கக்கூடாதா? நல்ல மாணவனாக வரக்கூடாதா? சிறந்த மாணவனாக வரக்கூடாதா? படித்து நல்ல வேலைக்கு போகக்கூடாதா? டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, போலீஸா வரக்கூடாதா? ஏன் இவங்க வீட்டு புள்ள மட்டும் முக ஸ்டாலின் மட்டும் இவங்க அப்பா முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவர் புள்ள முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர் வரலாம். உன் புள்ள மட்டும் டாக்டரா, இன்ஜினியர் வரக்கூடாதா? இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி, அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சி. இன்னும் 10 மாத காலத்திலே தேர்தல் வர இருக்கிறது. நன்றாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம். மீண்டும் ஒரு தவறை நீங்கள் செய்தால் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியாது. இப்பயே குடும்ப சொத்து ஆக்கிட்டான் நாட்டை. இன்னொரு முறை நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டை திரும்ப பெறவே முடியாது. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்காக யார் பாடுபடுகிறார்கள், உங்களுக்காக யார் உழைக்கிறார்கள், உங்களுக்காக யார் குறைப்பாங்க. வருவாங்க, புதுசாக வருவாங்க, யாரோ வருவாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டேன். தேர்தலோட காணாமல் போயிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் வருவாங்க, புதுசாக ஒரு 4 பேர் புதுசாக அறிக்கை கொடுப்பாங்க, புதுசாக கோஷங்கள் சொல்லுவாங்க, நான் காப்பாற்றிடுறேன் இதை பண்ண. ஆனால் யாரும் இல்லை. 50 வருஷமா 53 வருஷமா உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா கட்சி, எம்ஜிஆர் கட்சி ரெட்டையில ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வருவாங்க போவாங்க, அதனால எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த புண்ணியமும் கிடையாது. பல பேரை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்துட்டோம். அண்ணா திமுக எல்லாரையும் பார்த்து இருக்கிறது.